ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஸோன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் வச்சிருக்கிற மொபைல் டிவைஸில் எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு ஃபிசிக்கல் டிவைஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ டேட்டா கேபிளில் வந்துட்டு உங்களோட மொபைலு ப்ளஸ் லேப்டாப் ரெண்டுத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொபைலும் லேப்டாப்பும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். பட் யூ ஹாவ் டு டூ சம் திங்ஸ். என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா சிஸ்டம்னு இருக்கா, சிஸ்டமில் அபவுட் ஃபோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அபவுட் ஃபோனுக்கு இப்படியும் போகலாம். இல்லைனா டைரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணலான்னா, அபவுட் அப்படின்னு வந்துட்டு சர்ச் பண்ணுங்க. அபவுட் ஃபோனுன்னு வந்துருச்சா? ஸோ இங்கே பில்டு நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இந்த பில் நம்பரை 7 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எது வரணும்னா, யூஆர் டெவலப்பர் அப்படின்னு வரணும். யூஆர் நவ் டெவலப்பர், யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர். நான் இது ஆல்ரெடி எனேபிள் பண்ணதுனால யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர்னு காட்டுது. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு நியூ அப்படின்னா இதை வந்துட்டு 7 டைம்ஸ் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சில டைம்ஸ் இது பாஸ்வேர்ட் கேட்கும். டெவலப்பர் ஆகிறதுக்கு உங்களுடைய ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட் வந்துட்டு கேட்கும். லாக் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கும். இது ஓகே. ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு பில் நம்பரை வந்துட்டு 7 டைம்ஸ்க்கு மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். யூஎஸ்பி டீபக்கிங்கை எனேபிள் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூஎஸ்பிக்குள்ளே போங்க. யூஎஸ்பி டீபக்கிங் எப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிளில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் இருக்கும். ஸோ இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் எனேபிளில் இருக்கணும். இது ரெண்டும் எனேபிள் தான். செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுதா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். இதில் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காட்டுதா? நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் கொடுக்கலாம், இல்லைனா இன்புட் எம்ஐடிஐ கொடுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மொபைல் ஆப்பில் இங்கே வந்துட்டு உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய மொபைலோடைய நேம் வந்து காட்டுச்சு அப்படின்னா தட்ஸ் நோ இஷ்யூ. நீங்கள் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டல, உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டிவைஸோட நேம் காட்டல அப்படின்னா நீங்கள் இன்புட் எம்ஐடிஐக்கு போய்க்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னாவே இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகிடும். ஒருவேளை இது ஒர்க் ஆகலைன்னா உங்கள் யூஎஸ்பியை வந்துட்டு ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க. வேறு யூஎஸ்பியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் இது ஒர்க் ஆகும். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டீங்க, இன்புட் எம்ஐடிஐ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆப் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது வந்துட்டு ரன்னிங் டிவைசஸ், ஆல்ரெடி இருக்கிற அவைலபிள் டிவைசஸும் காட்டுது. இதெல்லாமே நம்ம எமுலேட்டர்ஸ். நமக்கு எமுலேட்டர் வேணால் நம்மளோட ஃபிசிக்கல் டிவைஸில் ரன் பண்ண போகிறோம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரன் பண்ணிடலாம். இது ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இந்த கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடில் பில்ட் ரன்னிங் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்துட்டு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லான்ச் ஆகும். பில்ட் ஆனதுக்கப்புறம் லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் அந்த அப்ளிகேஷன் வந்து காட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த யூஐ ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகுதா? ஹலோ வேர்ல்டு நம்மளோட மொபைலில் ஆக்சுவலாக இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ மை காட்லின் அப்படின்னு இருக்கா. மை காட்லின் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக இதாகிடுச்சு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், லோகோ மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் and also subscribe my channel. Thank you friends. We will see in the next video.